ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் அதிரடி போர்க்குடி தூக்கி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி இருக்கிறாங்க. ஸோ சட்டமன்றத்தில் சபாநாயகரை பார்த்து எங்களை தான் நீங்க அங்கீகரிக்கணும், சட்டமன்ற குழு தலைவரா எஸ்பி வேலுமணியை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி.வி. சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக திமுக ஒன்றிணைத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாருங்க. திமுக தயவினால் அவர் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எங்க கிட்ட சொன்னாரு. ஸோ எப்படிங்க இதெல்லாம் ஏத்துக்கிறது மனசு வருது? 50 வருஷமா நாங்க என்ன பண்ணிட்டோம், எதிரியாவே நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படிங்க அவங்க கூட கூட்டு சேர முடியும்? ஒருவேளை அதிமுக அங்க போயிடுச்சுன்னா அதிமுகன்ற கட்சி இருக்காதே அப்படின்னு எண்ணிதான் நாங்க எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி இருக்கிறோம். சோ எடப்பாடி பழனிசாமி இது மறுபரிசீலனை செய்யணும், விஜய்க்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? சி.வி. சண்முக தரப்பை எதிர்க்க போறாரா, இல்ல அவங்க சொல்ற மாதிரியே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அந்த பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான். சோ சி.வி. சண்முகம் சும்மா போல விஜய் அணிக்கு, ஏன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கு, மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ அதனால அங்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.